வணக்கம் பிசினஸ்மேன், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ திஸ் வீடியோ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃபார் மெனி ஆஃப் யூ கைஸ். ஸ்பெஷலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் துபாய்க்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், நான் துபாயில் ஷிஃப்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் துபாய்க்கு வேலைக்கு தேடி வரேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பீங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் UAE, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, உம்மல் குயின், ஃபுஜேரா. இந்த மாதிரி நாங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறோம் ப்ரோ. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறோங்கிறதுக்கு நம்மளோட சேனல், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இட்ஸ் கோனா பி அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே இப்போவே போகலாம். நீங்கள் வேலை தேடி வரீங்க அப்படிங்கன்னா ஜஸ்ட்டு நான் லிங்க்டின்ல அப்ளை பண்ணேன், எனக்கு ரிப்ளை இல்லை ப்ரோ. நான் நக்குரி கல்ஃபில் அப்ளை பண்ணுறேன், ரிப்ளை இல்லை. நான் இண்டீடில் அப்ளை பண்ணேன், ரிப்ளை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரிப்ளை வராது. ஏன்னா நான் நிறைய தடவை நானும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆன்லைனில் அப்ளை பண்ணாதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. நான் என்ன பண்ணேன், ஓகே எனக்குமே கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months தான் இருக்குது. ஸோ இந்த 6 monthsல நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு ஒரு நாள் ஐடியாவே இல்லை. சார் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் என்னோட ரெஸ்யூமெல்லாம் பக்கவாக ATS சாஃப்ட்வேரில் போட்டு ரெடி பண்ணிட்டு ஐ ப்ரிப்பேர்ட் மை ரெஸ்யூம் கம்ப்ளீட்லி ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ் பர் த கீவேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். என்ன பண்ணேன், லிங்க்டு, நாக்குரி கல்ஃப், இண்டீட் எல்லாத்துலையும் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ போடுற உங்களுக்கே நான் இவ்வளோ சொல்லும்போது அப்போ நான் எந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு எவ்வளோ தெரியுமா ரிப்ளை 0. நான் யோசித்தேன், என்னடா நமக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, துபாயில் 5 வருஷம் இருக்கும், ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கோம், நிறைய ஸ்கில்ஸ் தெரியும், நிறையா சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், 5-6 லாங்குவேஜ் தெரியும், UA எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, UA டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அரபிக் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் பேச தெரியும். எனக்கே ரிப்ளை வரல. அப்போ தான் யோசித்தேன், எங்கடா ஃபால்ட் இருக்குது, என்னதான்டா பிரச்சனை, ஏன் நமக்கு ஜாப் கிடைக்கல, ஏன் ஒரு ரிப்ளை கூட வரல அப்படின்னு நான் யோசித்தேன். நல்ல வேலை நான் எனக்கு கான்ட்ராக்ட் முடியல ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சுங்க, ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. துபாயை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 6% அவுட் ஆஃப் 100க்கு பார்த்தீங்கன்னா 6%. அதாவது நான் முத துபாய்க்கு வேலைக்கு வந்தேன்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் வந்துச்சு நான் ஆன்லைன் அப்ளை பண்ணனால. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கால் வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் துபாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபரன்ஸ் தான் மேட்ரு. ஆமாம், ரெஃபரன்ஸ் தான் மேட்ரு. ஆனால் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லையா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ரெஃபரன்ஸ் பிடிக்கிறதுக்கான ஐடியா நான் தரேன், ஓகேவா? தேங்க் காட் இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் இருந்தனால எனக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸுக்கு எனக்கு சில பேர் க்ளோஸான கிளைண்ட்ஸ் கிட்ட நான் மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி சார், இந்த மாதிரி எனக்கு கான்ட்ராக்ட் ஒரு 5 monthsல ஓவர் ஆக போகுது, எனக்கு செப்டம்பரோட கான்ட்ராக்ட் ஓவர் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கேன் சார். உங்களுக்கு என்னோட ஸ்கில்லை பற்றி தெரியும், நீங்கள் என்னை ஹையர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா சார், நான் இந்த மாதிரி பேக்கேஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு 25 டாப் ஹை கிளைண்ட்ஸ், ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கிட்ட என்னோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சேன். அவங்க தாங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் ரெஃபரன்ஸ் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் அவங்க கிளைண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த கிளைண்ட்ஸ் கூட நான் ஒரு சில பேர்கிட்ட நல்லா பழகி வச்சுருந்தேன். அவங்க மூலியமாக தான் எனக்கு ஆஃபர் வருது. அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு டேமேஜ் ஆகி என்ன அவங்க ஹையர் பண்ணுற மாதிரி சான்ஸ் வருது. இது ஒரு பெரிய சைக்கிளாகவே நடக்குதுங்க. நான் இது ஒரு விஷயத்தில் மட்டும் அப்சர்வ் பண்ணல, நிறைய விஷயத்தில் அப்சர்வ் பண்ணி நான் பார்த்தேன். அதனால தான் எப்படி சொல்கிறதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் பிடிக்க பாருங்கள். லிங்க்டின் ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க்டின்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் இல்லாட்டி ChatGPT இல்லை துபாய் கவர்மெண்ட் வெப்சைட் எதுலாச்சும் போயிட்டு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள டாப் 35-40 கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லிங்க்டினில் போயிட்டு அந்த ஒவ்வொரு கம்பெனி நேமாக போடுங்க. அந்த கம்பெனியை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் லிங்க்டினில் டெய்லி மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். கெஞ்சுற மாதிரி தான் இருக்கும். பட் தலைவா வள்ளியே இல்லை. அதாவது எனக்கே இந்த சுச்சுவேஷன் நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. அதாவது 300-400 ரெஸ்யூம் ஆரம்பிச்சு ஒரு ரிப்ளை கூட வரலங்கும் போது பகிருங்கிற ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன். அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டிக்கு எல்லாருக்கிட்ட லிங்க்டின் கூட நிறையா கனெக்ஷன் வச்சுட்டு அவங்களோட நல்ல பேச்சுவார்த்தை கொடுத்து அவங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அவங்ககிட்ட நீங்கள் என்னை வேலையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச வேணாம், பட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் யாருன்னு காட்டுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. நீங்கள் துபாய்க்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, பட் இந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது, இந்த மாதிரி தான் ரியாலிட்டி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் பிடிச்சிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ, இப்போ நாங்கள் துபாய்க்கு வரோம், இந்த ஜாப் மேட்ரு ஓகே, இந்த விசா சம்மந்தப்பட்டது எப்படி, அதுக்கு கவலைப்படாதீங்க. என்கிட்ட சொந்த விசா கம்பெனி இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு 60 days விசாவாக இருக்கட்டும், இல்லை 2 வருஷம் விசாவாக இருக்கட்டும், இல்லை ட்ரேடர்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ எங்களுக்கு இந்தியாவில் ட்ரேடிங் பண்ண முடியல ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேடர்ஸ், ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்குமே 2 வருஷம் விசா வித் பேங்க் அக்கௌண்ட் 0 பேலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஃபேமிலியாகவும் வரீங்க,
நான் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகணும், என்னோட ஒய்ஃபுக்கு என்னோட கிட்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணணும், என்னோட பையன் படிப்புக்காண்டி வரேன், என்னோட ஒய்ஃப் ஜாபுக்காண்டி வரேன், எனக்கு துபாயில் வந்து செட்டில் ஆகணும், என்னோட ஃபேமிலியோட வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த விசா சம்மந்தப்பட்டது, இந்த துபாய்க்கு வந்து நான் மூவ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதான் என்னோட கம்பெனி. அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதை அவங்க கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்பி பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 350 மெம்பர்ஸுக்கு வந்துட்டு விசா அண்ட் மூவ் ஆன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பிஸ்னஸ் செட்டப் வந்துட்டு. ஸோ எஸ், எனக்கு இந்த வயசில் இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அது ஸ்டார்ட் அப்பாக தான் ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது காரணம் உங்களோட சப்போர்ட்னால மட்டும் தான். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு கிடச்சிடாதா அப்படிங்கிறதுக்காண்டி தான். லிங்க்டின் சரி, இண்டிட் சரி, நாக்ரி குல்ஃப் சரி, வெப்சைட் சரி, ஹச்ஆர் சரி, கெரியர் ஈவெண்ட்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபுல் பேஷனேட்டடாக வந்து நீங்கள் அனுப்புனா மட்டும்தாங்க வேலை கிடைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஆமாம், ஸ்பெஷலி வந்து இப்போ நீங்கள் துபாய்க்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. நான் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வெளியே அவுட்டோர் வந்துட்டு போயிட்டு நான் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக கதவு தட்ட போகிறேன். தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி சொல்லிட்டு ப்ராப்பர் ஸ்கெடியூல் மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆமாம், இதுதான் இந்த வீடியோ. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் guys. டேக் கேர். உங்கள் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு எனக்கு இந்த கடைசி எண்டிங் ஷாட் மட்டும் இப்படி வச்சு எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்காண்டி தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் guys. டேக் கேர், லவ் யூ, பாய்.